வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா, ஜெபிலா உள்ளிட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வுகளின் கொதிநிலை அடங்குவதற்குள் காவலர் ஒருவர் தன் மனைவியை வரதட்சணை கேட்டு கொடூரமாக தாக்கி துன்புறுத்தியிருப்பது மதுரையில் பரபரப்பை கிளப்பியது. ஜோதிடர் ஒருவர் காக்கி சட்டைக்காரனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுங்க, உங்க பொண்ணு போற இடத்துல அமோகமா இருக்கும்னு சொன்னதால போலீஸ்காரனுக்கு பொண்ணு கொடுத்தோம். இன்னைக்கு அவன் அடிச்சதால எங்க தங்க மக ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா என கண்ணீர் வடிக்கிறார்கள் பெண்ணின் பெற்றோர். இதுகுறித்து தங்கப்பிரியாவுக்கும் பூபாலனுக்கும் பொதுவான உறவினர்கள் சிலரிடம் பேசினோம். தேனி பெரிய குளத்தை சேர்ந்த பரமசிவத்தின் மகள் தங்கப்பிரியா பிஎஸ்சி பிஎட் பட்டதாரி. இவருக்கும் மதுரை காதக்கிணறு செந்தில்குமரன் மகன் பூபாலனுக்கும் 2017 திருமணம் நடந்தது. பூபாலன் மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிகிறார். தங்கப்பிரியா தனியார் பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்க்கிறார். இவர்களுக்கு 7 வயதிலும் 4 வயதிலும் 2 மகன்கள் உண்டு. இருவரும் சந்தோஷமாக குடும்பம் நடத்தி வந்த நிலையில் தங்கப்பிரியாவின் தம்பி வெற்றிவேலுக்கு சுமார் 70 லட்சம் மதிப்பில் வீடு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் பிரியாவின் தந்தை. இதை தெரிந்து கொண்ட காவலர் பூபாலன், நம் மகன்களுக்கு காதணி விழா நடத்த வேண்டும் என மனைவி தங்கப்பிரியாவிடம் சொல்லியிருக்கிறார். உன் வீட்டிலிருந்து நம்ம பசங்க 2 பேருக்கும் 10 பவுண்ட்ல செயின் போடணும். உன் அப்பா கிட்ட சொல்லு, உன் தம்பிக்கு மட்டும் வீடு வாங்கி கொடுக்க முடியுதுல என குத்தி காட்டி பேசியிருக்கிறார். இதனால் குடும்பத்தில் பிரச்சனை வெடித்திருக்கிறது. தொடர்ந்து நகை வாங்கி வா, பணம் வாங்கி வா என கேட்டு அடிக்கடி பிரச்சனை செய்திருக்கிறார் பூபாலன். ஒரு கட்டத்தில் பிரச்சனை முற்றிப்போய் தங்கப்பிரியாவை அடித்து கொடுமை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் பூபாலன். கணவரை பிரிந்து தாய் வீட்டில் வசிக்கும் பூபாலனின் தங்கை அனிதாவும் தாய் விஜயாவும் இதற்கு உடந்தை. சமீபத்தில் தங்கப்பிரியாவை எல்லை மீறி தாக்கியிருக்கிறார் பூபாலன். இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தங்கப்பிரியா தற்போது மதுரை அரசு மருத்துவமனை ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தங்கப்பிரியாவின் பெற்றோர் தற்போது அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் வரதட்சணை கேட்டு துன்புறுத்தியதாக பூபாலன் குடும்பத்தினர் மீது புகார் அளித்துள்ளனர். இப்புகாரின் அடிப்படையில் கணவர் பூபாலன், சாத்தூரில் ஆய்வாளராக பணியாற்றும் மாமனார் செந்தில்குமரன், மாமியார் விஜயா, தங்கை அனிதா ஆகியோர் மீது 5 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இவ்வழக்கை விசாரிக்கும் இன்ஸ்பெக்டர் சாந்தி பாலாஜி, தங்கப்பிரியா படித்த அழகான பெண். மேலும் தங்கப்பிரியாவின் பெற்றோர் ஓரளவு வசதியானவர்களும் கூட. இதனால் முடிந்தவரை அவர்களை பயன்படுத்திக் கொள்வதை வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார் பூபாலன். வீட்டு வாடகை, கரண்ட் பில்லில் தொடங்கி பிள்ளைகளின் ஸ்கூல் ஃபீஸை கூட மாமனார்தான் கட்டி வந்திருக்கிறார். ஆனாலும் தன் மனைவியிடம் சைக்கோ மாதிரி நடந்து வந்திருக்கிறார் பூபாலன். இதற்கு அவரது தங்கையும் அம்மாவும் உடந்தையாக இருக்க அவரது ஆட்டம் அதிகமாக இருக்கிறது. அப்படித்தான் சம்பவத்தன்று பூபாலன் தங்கப்பிரியாவின் முகம், வாய் போன்ற இடங்களில் தன் நகத்தால் கீறி கொடுமை செய்திருக்கிறார். இதனால் அந்த பெண்ணின் முகம் எல்லாம் வீங்கி போயிருக்கிறது. இதற்கிடையே பூபாலன் தன் தங்கை அனிதாவிடம் ரொம்ப பேசிட்டு இருந்தா, புடிச்சி அவ சங்கை நம்பிட்டேன் என தொடங்கி தன் மனைவியை எப்படியெல்லாம் அடித்து துன்புறுத்தினேன் என சொல்லி மகிழும் ஆடியோ இணையத்தில் வைரலாகி உள்ளது என்றார். உயிருக்கு போராடி வரும் தங்கப்பிரியாவின் அப்பா பரமசிவம் நம்மிடம், வரதட்சணை கொடுமைதான், வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. என் மகளை முதலில் காப்பாற்ற வேண்டும், அதற்காக போராடி கொண்டிருக்கிறேன், பிறகு உங்களை அழைக்கிறேன் என கண்ணீருடன் இணைப்பை துண்டித்துக் கொண்டார்.